இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, அதாவது மில்கி வே. இந்த மந்தில் வந்து மில்கி வே மோஸ்ட்லி தெரியாது, பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத எடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஷட்டர் வந்து 30 செகண்ட் வைக்கணும். அப்பச்சர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஎஸ்ஓ வந்து 3000 சம்திங் வச்சுக்கோங்க, இல்லை 1600 அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் கேப்சர் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐஎஸ்ஓ கம்மி பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்ததுன்னா வந்து மில்கி வே அப்புறம் ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஓகேங்களா, இப்போ நான் எடுத்த வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு செட்டிங்ஸ் வச்சு எடுத்தது வந்து இப்படி எடுத்தேன். ஆட்டோ ஃபோக்கஸில் எடுக்க முடியாது, மேனுவலில் தான் எடுக்கணும். மேனுவலில் வச்சு எடுக்கிறப்ப அந்த ஜூம் பண்ணுற அந்த ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டூ டைம்ஸ் வந்து அந்த ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் மேனுவல் ரிங்கை வச்சு மேனுவலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேக். இதுதான் மேகம் வந்ததுனால சரி கிளியராக எடுக்க முடியல. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப மேகம் இல்லாமல் இருக்கிற இடமா இருக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரீட் லைட் பக்கத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கிற இடம் டார்க்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் டேக்கு நான் எடுத்தது. தென் வந்து தேர்டு டேக்கு. இது வந்து தேர்டு டேக்கு, தெரியுதுங்களா? இது வந்து தேர்டு டேக்கு. அடுத்து வந்து ஃபோர்த்து டேக் காட்டுறேன். இது வந்து ஃபோர்த்து டேக்கு. ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் உங்களுக்கு இந்த நான் மொபைல் எடுக்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியல, ஃபோட்டோஸும் கிளியராக உங்களுக்கு தெரியல. நான் ஜஸ்ட் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது நான் ஃபோட்டோஸும் உங்களுக்கு ஃபைனலாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நிறைய டேக் எடுத்திருக்கேன். இது ஃபோக்கஸ் ஆகாததுனால உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி உங்களுக்கு தெரியல. ஃபோக்கஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த ஃபோட்டோட இது எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் சரியாக ஃபோக்கஸ் ஆகலை என்னோடய ஃபோனில் எடுத்துக்கிறது. ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் தெரியுது. இப்போ அதையே வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இது சீசன் டைம்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மந்தில் தான் மில்கி வே வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் நார்மல் டிஎஸ்எல்ஆரில் கூட எடுக்கலாம், மொபைல்லையும் எடுக்கலாம். மெயினான இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அசையாமல் இருக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணது அசையும் தான், பட் இருந்தாலும் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். காற்றடிச்சாலும் அசையக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்ல ட்ரைபாடாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். டிஎஸ்எல்ஆர் அப்புறம் லென்ஸில் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேமராவை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண கேமரா வந்து பார்த்தீங்கன்னா R6. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இது பேசிக்காக சும்மா தான் எடுத்து பார்க்கலான்ட்டு தான் எடுத்தேன். அதுவே வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் யூஸ் பண்ண லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24-105 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மேனுவல் மோடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே மேனுவல் மோடில் ஷட்டர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கிறதுலலாம் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளீச் அடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் தான் கிடைக்கும். ரெண்டாவது ஹேண்டில் எடுத்திங்கன்னா ஷேக் ஆனதுனால ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் ஃபோட்டோஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு டார்க் பிளேஸ்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரைபாடை போட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹப்பில் வச்சு எடுக்க முடியுமோ கேமரா அந்த ஆங்கிள் வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள்.